ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சைல்ட் பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். சைல்ட் பிளான் ஆர்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த எஸ்ஐபியெல்லாம் வந்துட்டு ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. 10% நெக்ஸ்ட் இயர்லேருந்து 10% வந்து ஹைக் பண்ணி நம்ம பே பண்ணலாம். அதுக்கு அடுத்தது 20% அப்படின்லாம் பே பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஸ்டெப் அப் ஆர்டியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் விலைவாசி எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. நம்ம குழந்தைங்களுக்கான சேவிங்ஸாக இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணால் தான் அவங்களோட எஜுகேஷன் இல்லை அவங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இது அவங்களுக்கான சேவிங்ஸ். அவங்களோட சேவிங்ஸ் அவங்களோட ஃப்யூச்சருக்காகவோ இல்லைனா ஹையர் எஜுகேஷனுக்காகவோ மட்டும்தான் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது நம்ம இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டியில் ஆர்டியிலேருந்து சைல்ட் பிளான் ஆர்டியாக எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ்க்கு இப்போ 2000 வச்சு பே பண்ண போகிறோம். ஸோ 7 இயர்ஸ்க்கு அப்படின்னா இங்கே 12.5% இன்ட்ரெஸ்ட். நம்மளோட இந்தியன் கோஆப்ரேட்டிவ் கிரெடிட் சொசைட்டியில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு டைம் ரீகேப் பண்ணிக்கலாம். 1 இயர் அப்படின்னு பார்க்கும்போது 9.5%, 2 இயருக்கு 10%, 3 இயருக்கு 10.5%, 4 இயருக்கு 11%, 5 இயருக்கு 11.5%, 6 இயர்ஸ்க்கு 12%, 7 இயர்ஸ்க்கு 12.5%. இப்போது மந்த்லி நம்ம ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ்க்கு வந்துட்டு மந்த்லி 2000 பே பண்ண போகிறோம். ஸோ மந்த்லியாக பே பண்ணணுன்னா 2000, குவேட்டிலியாக பே பண்ணணுன்னா 5900, 6000 பே பண்ணோம். பட் நமக்கு 100 ருபீஸ் வந்துட்டு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஹாஃப் இயர்லியாக பே பண்ணும்போது 11,600 பே பண்ணால் போதும். இயர்லியாக பே பண்ணும்போது 24,000 பே பண்ணணும். நமக்கு 23,000 பே பண்ணால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் 7 இயர் வந்துட்டு நம்ம ஆர்டியா ஃபர்ஸ்ட் 7 இயர் ஆர்டியோட மெச்சூரிட்டி எவ்வளோ கிடைக்க போகுது அப்படின்னா 2,65,927 ருபீஸ் வந்து கிடைக்க போகுது. எப்போது 7th இயரில் கிடைக்க போகுது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 7 இயரில் கிடைச்ச மெச்சூரிட்டியை நம்ம எஃப்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு 7 இயர்ஸ்க்கு. ஸோ எஃப்டியில் நம்ம டெபாசிட் பண்ண போகிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,65,000 வந்து பே பண்ண போகிறோம் 7th இயரில். நமக்கு 14th இயரில் மெச்சூரிட்டி கிடைக்கும் போது எஃப்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,04,384 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கேப்பில் நம்ம இந்த செகண்ட் 7 இயர் ஆர்டியை வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். 3,000 வச்சு பே பண்ண போகிறோம். நான் சொன்ன மாதிரி இது ஸ்டெப் அப் ஆர்டி. ஃபர்ஸ்ட் 7 இயர் வந்து நம்ம 2,000 பே பண்ணியிருந்தோம். செகண்ட் 7 இயர் வந்துட்டு நம்ம இப்போ 3,000 பே பண்ண போகிறோம். கண்டிப்பாக 7 இயர்ஸில் ஒரு 1,000 ருபீஸ் ஆச்சு நமக்கு ஜாஸ்தியாக பே பண்ணுறதுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் 3,000 வந்துட்டு நான் போட்டு கால்குலேட் பண்ணியிருக்கேன். இல்லை 2,000 போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே போட்டு கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ செகண்ட் 7 இயருக்கு வந்து நம்ம ஆர்டி எவ்வளோ பே பண்ண போகிறோம்? 3,000 வந்து பே பண்ண போகிறோம். அதாவது 7th இயர்லேருந்து 14th இயர் வரைக்கும் நம்ம பே பண்ண போகிறோம். மந்த்லியாக பே பண்ணுறோன்னா 3,000, குவேட்டிலியாக பே பண்ணுறோன்னா 8,850, ஹாஃப் இயர்லியாக பே பண்ணுறோன்னா 17,400, இயர்லியாக பே பண்ணுறோன்னா 34,500. ஸோ இதோட ஆர்டி மெச்சூரிட்டி 14th இயரில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,98,890 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ 14th இயரில் நமக்கு ஒரு எஃப்டியும் மெச்சூரிட்டி ஆகும் இல்லையா? ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸோட ஆர்டியோட மெச்சூரிட்டி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த எஃப்டியோட மெச்சூரிட்டி எவ்வளோன்னு பார்க்கும்போது 6,04,384 ருபீஸும் இந்த ஆர்டியோட மெச்சூரிட்டி வந்து 3,98,890 ருபீஸும் சேர்த்தோன்னா 14th இயரில் நமக்கு 10,03,274 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 7 இயர்ஸ்க்கு மறுபடியும் டெபாசிட் பண்ண போகிறோம். எஃப்டியில் டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 7 இயருக்கு நம்ம இந்த 14th இயர்லேருந்து 21st இயர் வரைக்கும் என்ன பண்ண போகிறோம்? 10,03,274 ருபீஸை வந்து நம்ம டெபாசிட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ மெச்சூரிட்டியில் 21st இயரில் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 22,80,697 ருபீஸ் வந்து கிடைக்கும். அந்த கேப்பில் 3rd 7th இயர் ஆர்டியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ எவ்வளோ அமௌண்ட் போட போகிறோம்? 4,000. ஸ்டெப் அப்பில் ஃபர்ஸ்ட் மந்த் 3,000, ஃபர்ஸ்ட்டு 7 இயருக்கு 2,000 போட்டோம். நெக்ஸ்ட்டு 3,000 போட்டோம். இப்போ 4,000 போடுறோம் அட் 12.5% இன்ட்ரெஸ்ட்டில். இப்போ 14th இயர்லேருந்து 21st இயர் வரைக்கும் நம்ம இதை பே பண்ண போகிறோம். ஸோ மந்த்லி பே பண்ணும்போது 4,000, குவேட்டிலி பே பண்ணும்போது 11,800, ஹாஃப் இயர்லி பே பண்ணும்போது 23,200, இயர்லி பே பண்ணும்போது 46,000 பே பண்ண போகிறோம். ஸோ மெச்சூரிட்டி 21st இயரில் நமக்கு என்னெல்லாம் மெச்சூரிட்டி கிடைக்கும்? 5,31,854 ருபீஸ் வந்துட்டு இந்த 4,000ஓட ஆர்டி மெச்சூரிட்டி வந்து கிடைக்கும். டோட்டலாக 21st இயரில் என்னெல்லாம் மெச்சூரிட்டி கிடைக்கும்? ஆர்டியோடதும் எஃப்டியோடதும் கிடைக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஆர்டியோடதுன்னு பார்க்கும்போது 5,31,854 ருபீஸ் வந்து கிடைக்கும். எஃப்டியோட மெச்சூரிட்டி வந்து 22,80,694 ருபீஸ் வந்து கிடைக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்?
28,12,548 rupees வந்து நமக்கு 21st இயரில் நம்ம கையில் மெச்சூரிட்டியாக கிடைக்கும். ஸோ ஓகே, இவ்வளோ மெச்சூரிட்டி கிடைக்குது, இவ்வளோ தொகை வந்து நம்ம கையில் கிடைக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 7 இயரில் வந்துட்டு நம்ம 2,000 rupees பே பண்ணியிருப்போம் 7 இயர்ஸ்க்கு. 7 இயர்ஸ்க்குனா 84 months. அப்போ 2,000 into 84 அப்படின்னு பார்க்கும்போது 1,68,000 rupees வந்து நம்ம பே பண்ணியிருப்போம். செகண்ட் 7 இயர்க்கு வந்து 3,000 பே பண்ணுறோம். 3,000 into 84 அப்படின்னு பார்க்கும்போது 2,52,000 வந்து பே பண்ணியிருப்போம். தேர்டு 7 இயரில் 4,000 பே பண்ணுறோம். 4,000 into 84 3,36,000 rupees வந்து நம்ம பே பண்ணியிருப்போம். மொத்தமாக நம்ம பே பண்ணியிருக்கிறது 7,56,000 வந்து நம்ம பே பண்ணியிருப்போம். பே பண்ணியிருக்கிறது 7,56,000. நம்ம ரிட்டர்ன் கிடைச்சது எவ்வளோ? 28,12,548 rupees வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எவ்வளோ? 20,56,548 rupees வந்து நமக்கு டிஃப்ரென்ஸாக கிடைச்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 20 lakhs வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் பாசிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள். நம்ம ஒரே இதில் இல்லை ஒரே ஸ்கீமில் வந்துட்டு 21 இயர்ஸ்க்கு நம்ம பே பண்ணுறோம், இல்லை 14 இயர்ஸ் இல்லை 15 இயர்ஸ்க்குன்னு பே பண்ணுறோம் அப்படின்னா அதை விட இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் ஆர்டியிலேருந்து கிடைக்கிறது எஃப்டிக்கும் இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி போடும்போது தான் நமக்கு மெச்சூரிட்டியும் நம்மளோட ரிட்டர்ன்ஸும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சோன்னா நம்மளோட குழந்தைங்களோட எஜுகேஷனுக்கும் இல்லை அவங்களோட ஃப்யூச்சருக்கும் வந்துட்டு இந்த அமௌண்ட் ரொம்பவே யூஸ் ஆகும். இது பியோர்லி நான் வந்துட்டு என்னோடய குழந்தையோட சேவிங்ஸ்க்காக மட்டும் சேர்த்துறேன், அந்த சேவிங்ஸ் எடுத்து இடையில எதுவும் செய்ய மாட்டேன், பிரேக் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் இயரில், செகண்ட் இயரில், தேர்ட் இயரில் 3லேயுமே வந்துட்டு நம்ம ஒரே அமௌண்ட்டே பே பண்ணலாம். நான் இங்கே டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஒரே அமௌண்ட்டில் கால்குலேஷன் வேணும், இல்லைனா இப்போ என் குழந்தைக்கு 1 இயர் இல்லை 21 இயர்ஸ் வரைக்கும் என்னால் பே பண்ண முடியாது, ஒரு 14 இயர்ஸ் வரைக்கும் பே பண்ணணும், இல்லை 15 இயர்ஸ் வரைக்கும் பே பண்ணணும், அந்த மாதிரி மாறி பே பண்ணணும், அதோட கால்குலேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, டாடா பை சொல்லி கிளம்புறது நான் மோனிஷா. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் our channel. Thanks for watching this video.